Rectangle. Geometry lens ஒரு question. A rectangle with the largest possible area is drawn inside a semicircle of radius 2. So, இதான் ஒரு semicircle. இதோட radius 2. இதான் center point. So, அப்போ இந்த ஒவ்வொரு மெஷருமே 2 centimeters. இந்த ஹைட்டுமே 2 centimeters தான் இருக்கும். சரி, okay. Then the ratio of the lengths of the largest to the smallest side of this rectangle is what? So, இப்போ இந்த semicircle-குள்ள நம்ம ஒரு rectangle உள்ள நம்ம வைக்க போகிறோம், செட் பண்ண போகிறோம். பட் அந்த ரெக்டாங்கிளோட ஏரியா லார்ஜஸ்ட் பாசிபிள் ஏரியாவாக இருக்கணும். சரி, ஓகே. எப்போ அது பாசிபிள் அப்படின்றத நம்ம பார்ப்போம். எந்த கேஸில் நம்மளுக்கு லார்ஜஸ்ட் ரெக்டாங்கிள் கிடைக்கும்ன்றதை பற்றி நம்ம கொஞ்சம் யோசிப்போம். நம்ம ரெக்டாங்கிள் எப்படி எப்படிலாம் இருக்கலாம். சரி, ஓகே, எஸ். இப்போ நம்ம ரெக்டாங்கிள் இந்த மாதிரி இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம். நம்ம ரெக்டாங்கிள் இப்படி இருக்கலாம். ஃபைன். நம்ம இன்னொரு விஷயமும் நோட் பண்ணோம். இப்போ இந்த ரெக்டாங்கிள் நம்ம இப்படி வரைகிறப்போவே நமக்கு அது உள்ள ரெண்டு ரெக்டாங்கிளாக டிவைட் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா நடுவில் இந்த ரேடியஸ் லைன் இருக்கு இல்லையா, அதுவும் கரெக்டாக அந்த ரெக்டாங்கிளை பைசெக்ட் பண்ணும். அப்போ ரெண்டு ரெக்டாங்கிளோட ஏரியாஸுமே ஈக்குவலாக இருக்கும். அந்த ரெண்டு ரெக்டாங்கிளோட ஏரியாஸுடைய டோட்டல் ஏரியா தான் அந்த ஃபுல் ரெக்டாங்கிளோட ஏரியாவும். அவ்வளோதான். ஃபைன், எஸ். சரி, இப்படி இருக்கலாம். அதர்வைஸ் வேறு எப்படி இருக்கலாம், நமக்கு நம்ம வேறு எப்படினாலும் வைக்கலாம். ஸோ எஸ், நமக்கு அந்த ஏரியா இப்படி கூட இருக்கலாம். ஸோ அதை நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் கேஸஸை நம்ம எடுத்து பார்ப்போம். இல்லை இப்படி கூட இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இப்படி கூட நம்ம இந்த ரெக்டாங்கிளை ஸ்பேஸ் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது நமக்கு ஏரியா இன்னும் அதிகமான மாதிரி தெரியும். சரி, இது அதிகமாக இருக்குது. சரி, வேறு எப்படி இப்படிலாம் பண்ணலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் க்ளோஸராக நம்ம அதோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுவோம். நான் இதை எரேஸ் பண்ணிடுறேன். சரி, ஓகே. வேறு எப்படி இருக்கலாம்னா இப்படி கூட நம்ம ரெக்டாங்கிள் இருக்கலாம். எஸ், இந்த மாதிரி கூட இருக்கலாம். பட் நம்ம இந்த மாதிரி வரையும் போது என்ன ஆகுது அப்படின்னா, திரும்ப அந்த ரெக்டாங்கிளோட ஏரியா இன்னும் ஷ்ரிங்க் ஆகிற மாதிரி, குறையிற மாதிரி நமக்கு தெரியுது. அப்போ எந்த இடத்துல நமக்கு மேக்ஸிமம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த ரெண்டு ரெக்டாங்கிள்ஸையும் நம்ம தனித்தனியாக ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்போ அந்த ஃபுல் ரெக்டாங்கிள் பற்றின விஷன் நமக்கு கிடச்சிரும். இந்த ரெண்டு ரெக்டாங்கிளுமே ஈக்குவல் இன் ஏரியா, ஏன்னா இது கரெக்டாக சிமெட்ரிக்கலாக அது பைசெக்ட் பண்ணுது. அப்போது இதோட ஏரியாவும் சேம். இது ரெண்டுமே ஸ்கொயர்ஸாக இருந்துச்சுன்னா அப்போ நமக்கு மேக்ஸிமம் ஏரியான்றது கிடைக்கும். ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியா எப்போ மேக்ஸிமமாக இருக்குன்னா, அது ஒரு ஸ்கொயராக இருந்தால் அப்போ நமக்கு அது ஏரியா மேக்ஸிமமாக இருக்கும். அதர்வைஸ் நம்ம ஏரியா கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அப்போ நம்ம ரெண்டு சைடும் ரெண்டு ஸ்கொயர்ஸை கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டி என்னன்றதை பார்ப்போம். ஸோ இதுவும் எரேஸ் பண்ணியாச்சு. எஸ். இப்போ ஸ்கொயர் வர மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஸ்கொயர் வர மாதிரினா இந்த பக்கம் ஒரு ஸ்கொயர், இந்த பக்கம் ஒரு ஸ்கொயர்னால் இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு ஸ்கொயர், இந்த மாதிரி. ஸோ சக்ஸஸ். இப்போ நம்மளுக்கு இதான் ரெக்டாங்கிள், இதான் ஃபுல் ரெக்டாங்கிள். இந்த ரெக்டாங்கிளுடைய ரெண்டு போர்ஷன்ஸுமே இதுவும் ஒரு ஸ்கொயர், இதுவும் ஒரு ஸ்கொயர், இதுவும் ஒரு ஸ்கொயர், இதுவும் இன்னொரு ஸ்கொயர். ஸ்கொயர் அப்படின்னா எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக தான் இருக்கும். சப்போஸ் இது எக்ஸ் அப்படின்னா அப்போ இதுவும் எக்ஸ் தான், இதுவும் எக்ஸ் தான். சேம் அதே ஸ்கொயர் தான் இங்கேயும் இருக்குது, எக்ஸ் 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 அப்படின்றது இருக்குது. ஃபைன், எஸ். இப்போ கொஸ்டின் ஆன்சர் பண்ணது ரொம்பவே ஈஸி. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த லென்த்ஸ் ஆஃப் த லார்ஜஸ்ட் டு த ஸ்மாலஸ்ட் சைட் ஆஃப் த ரெக்டாங்கிள்? இந்த ரெக்டாங்கிளுடைய லாங்கஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் அதோட லென்த் ரேஷியோ என்னன்றதான் கேட்குறாங்க. லாங்கஸ்ட் சைடு இதுதான், எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x, அண்ட் ஷார்ட்டஸ்ட் சைடு எக்ஸ் 2x is to x என்னன்றதான் கேட்குறாங்க. ஆன்சர் 2:1. ஆப்ஷன் டி இதுதான் நமக்கான ஆன்சர். சிம்பிள், செக் பண்ணிடலாம். எஸ், ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர். ஸோ இந்த கொஷின் நம்ம பார்க்குறதே இதில் தியரிட்டிக்கலாக நம்ம பெருசாக போட்டு சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது கிடையாது. இந்த நேச்சர் நமக்கு தெரிஞ்சிருந்தா மேக்ஸிமம் ஏரியா அப்டைன் பண்ணணும்னா எந்த கேஸில் அது வரும் அப்படிங்கிற அந்த நாலேஜ் இருந்ததுன்னா, அந்த ஜியோமெட்ரிக்கல் நாலேஜ் இருந்தாலே இந்த கொஷினை ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான கொஷின். 2:1 தான் ஃபைனல் ஆன்சர்.